முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது உங்களோட பேர் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை ஒரு முறை பார்க்கும்போது இந்த முறை மகாராஜா படத்துக்கு வந்து பார்க்கும்போது நம்மள ரொம்ப நன்றி. இந்த வாரத்தில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப നന്ദി. ഒരുപാട് സ്നേഹത്തോടെ നിങ്ങൾ എല്ലാവരും ഈ പടത്തെ, ഈ തമിഴ് സിനിമ മഹാരാജയെ നിങ്ങൾ ഹൃദയത്തിലേക്ക് കയറ്റിയിരിക്കുന്നത്. പതിവ് പോലെ മലയാളം ഓഡിയൻസിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് തമിഴ് സിനിമകൾ വെൽക്കം ചെയ്യാനും നല്ല പടങ്ങൾ ആസ്വദിക്കാനും. നല്ല സബ്ജക്റ്റ് എന്നില്ല, അതിന് പുറമെ കമേഴ്ഷ്യൽ വളരെ മാസ് മസാലയുള്ള പടങ്ങൾ വരെയുള്ള വളരെ നന്നായിട്ട് ഓടിയ ചരിത്രമുണ്ട്. പക്ഷെ ഇതെല്ലാം കൂടെ ഒന്നിച്ച് കലർന്ന ഒരു പടമാണ് മഹാരാജ. ആൻഡ് മോർ ദാൻ എനിത്തിങ് ഞാനൊരു മലയാളിയാണ്, എനിക്കറിയാം എത്ര ഇഷ്ടമുള്ള ഒരു നടനാണ്, ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് വിജയ് സേതുപതി എന്നുള്ളത്. ആൻഡ് വി ഓൾ ലവ് ഹിം, ഐ ലവ് ഹിം, ആൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ദാറ്റ് ദിസ് ഫിലിം ഇസ് റിയലി ബീങ് വെൽക്കംഡ്. ഇറ്റ് ഓൾസോ ബീങ് സ്പെഷ്യൽ ദാറ്റ് ഇറ്റ് ഇസ് ഹിസ് 50th ഫിലിം. ഒരു മലയാളിയായിട്ട് ഇതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് കാലത്തിന് ശേഷമാണ് ഒരു നല്ല സിനിമ എനിക്ക് തമിഴിൽ ചെയ്യാൻ പറ്റിയത്, അതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ പറ്റിയത്. തമിഴിൽ ഒരു പക്ഷേ ആദ്യമായിട്ടായിരിക്കും ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ഫിലിമിൻ്റെ ഒരു ഭാഗം എനിക്ക് ആകാൻ കഴിഞ്ഞത്. സോ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദിസ് ഇസ് എ വെരി വെരി ബിഗ് ഓപ്പണിംഗ് ഫോർ മീ. ഐ താങ്ക് ദി എൻറ്റയർ ടീം ഫോർ ദിസ് ഓപ്പർച്യൂണിറ്റി. നിതിൻ ഇസ് എ ഫിനോമിനൽ ഫിലിം മേക്കർ. അദ്ദേഹത്തിൻ്റെ കഥ പറയുന്ന രീതി, സ്ക്രീൻ പ്ലേ ഒരു രീതി, ആൻഡ് ഫിലോമിൻ ഓഫ് കോഴ്സ് ദി എഡിറ്റർ, യു ഓൾ നോ. ആൻഡ് നിങ്ങളെല്ലാവരും മനസ്സിൽ കേട്ടിരിക്കുന്ന ഒരു പേരാണ് ഫിലോമിൻ. And he's the editor of the film. I really wish he was here to say hi to all of you. But nevertheless, I'm really happy to have done this film and to bring it here to Kerala. And I want to thank you all from the bottom of my heart. You are a true gentleman. That is from the heart. Oh, then you are a great gentleman. Yes, sir. So, இதில் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப கியூட்டாக இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப கியூட்டாக நரேட் பண்ணின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி சார் இந்த மகாராஜா மாதிரி? கியூட்டு இல்லை, நேரேஷன் ரொம்ப ஹார்டு தான், பர்சனாலிட்டி கியூட். இவன் சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப். சம்டைம் ஈவன் மீ, and when we expect something, ஏதாவது ஒரு கவரப்பாக கொண்டு இருக்கும் டு ஹைட் who we are அப்படின்றது. சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். வி டோன்ட் ஹேவ் தட் ட்ராமா. இவன் சொல்லும்போது இவனுக்கு வாட் ஐ ஹேவ் இன் மை மைண்ட், மோர் தென் இம்ப்ரெஸிங் யூ, ஐ ஹேவ் டு கன்வே இட் ப்ராப்பர்லி. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு எழுதுறாங்க. ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அவங்க போய் யோசிச்சு எழுதுறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு he try most. That behavior is cute, that's what I say. சார், ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கும் டைரக்டருக்கு? ஒரு புது கதையா வர? So that's a business secret. Depends, sir. இல்லை ப்ளஸ் ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது சார். ஒவ்வொருத்தருக்கும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் இருக்கும். உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுங்கள். How many friends you have in your life? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4, 5, 6, 7 4, 5, 6, 7 ஒரு 6, 7 ஒரு 7 பேர் இருப்பாங்க சொல்லுங்க. ஆனால் அந்த 7 பேரும் ஒரே கேரக்டர் இல்லை. 7 பேர்ட்டு ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தான் பேசுவீங்க. அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க, இப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே. ஆனால் 7 பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் அவங்க எனர்ஜி, சம் பீப்புள் த வே தே பிஹேவ், சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை ஒரு நிமிஷத்தை சொல்லிடலாம், சம் பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேர் 5 minutes ஆகும், சில பேர் 2.5 hours ஆகும், சில பேர்லாம் 5 hours தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு வடசனில் நடிக்கிறது சார். நான் வெற்றிமாறன் சார் பார்க்கும்போது அவர் எனக்கு கதை சொல்கிறேன்னு வடசனை கதை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அமீர் சார் ரோல் நான் பண்ணுறாரு வடசனையில்.
ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறேன். அப்போ போனேன் சார். வெற்றி சார் வந்து ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு. சரி ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும். இல்லை சேது நான் ஒரு விஷயமா தேடுறாரு. ஒரு 10 மினிட்ஸில் ஒரு பேப்பர் எடுத்தோம் ஃப்ளோ சார்ட்டர். அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 மினிட்ஸில் சொன்னாங்க. அந்த 15 மினிட்ஸில் ஸ்டோரி புரிஞ்சிச்சுங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் டெல்லிங் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. அட் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரியுதா சார்? இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசர். அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாரு சார். வந்தோடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது, ஐடியாவாக 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க. தென் கதையை அப்படியே கேட்பாங்க. சில சமயம் அப்படி தோணும். சில டேரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் அப்படியே கேட்குங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயில் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு ஃபார்ம்